நார்மலா பிறந்ததுன்னா அதே நேரம் தான். 2 கடிகாரங்கள் ஒரே நேரத்தை சொல்லாது இல்லைங்களா? டாக்டர் கையில் இருக்கிற கடிகாரம் ஒரு நேரத்தை சொல்லும், இவங்க கையில் இருக்கிற கடிகாரம் ஒரு நேரத்தை சொல்லும். அதனால 18 நிமிஷம் நம்ம டைம் கரெக்ஷன் சொல்றது. அது 18 நிமிஷம் கரெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரியா வந்துடும். அப்ப நீங்க கேட்கணும், அந்த குழந்தை எத்தனாவது அப்படின்னீங்கன்னா அந்த நேரத்தை போடணும். அப்ப 4 நான் 4 பாகை 4 பாய்க்கு ஒருக்கா 1.5 நிமிஷமா போட்டுட்டு வந்தீங்கன்னா முதல் 1.5 நிமிஷம், ரெண்டாவது 1.5 நிமிஷம், 3 அப்படி போட்டு கேட்டீங்கன்னா அவங்க குழந்தை என்னன்னு தெரியும். அப்ப அந்த நேரத்தை வச்சு எடுத்துனா கரெக்டா வரும். சரியா, இப்ப ட்வின்ஸ் பேபிக்கு எப்படி எடுத்துக்கிறது? எது ட்வின்ஸ் பேபி, இரட்டை குழந்தைகள். இரட்டை குழந்தைகளுக்கு சில நிமிஷங்கள் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இப்ப இரண்டாவது பிறந்த குழந்தை தான் முதல் பிறந்தன்னு சொல்றாங்களா, அது எப்படி? ஆமா, ஒரு டம்ளர்ல ஒரு 2 எலுமிச்சம்பழம் போடுங்க. எந்த எலுமிச்சம்பழம் முந்தி வெளியே வரும்? ரெண்டாவது போட்ட தானே வரும். அப்ப ரெண்டாவது போட்ட குழந்தை முந்தி வரும், முத குழந்தை பிந்தி வரும் இல்லையா? அப்ப ரெண்டாவது குழந்தைய நம்ம முத குழந்தை கணக்கில் எடுக்க முடியாது, முதல்லயே பிறந்துருது அது. அதுக்காக தான் இந்த டம்ளர் 2 பழம் போட்டு தோத்தா முதல்ல இருக்கிற குழந்தை ஃபர்ஸ்ட், ரெண்டாவது இருக்கிற குழந்தை ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிற குழந்தை ரெண்டாவது வரும். 2 பேருக்கு லக்னம் மாறும்ல ஐயா? லக்னம் ஒருத்தவங்களுக்கு இப்ப மிதுன லக்னம் எதுவுமே மாறாது. இல்ல பின்னோக்கி 7வது பார்க்கணும். பேசலாம் செகண்ட்ல ஒன்றும் மாறாது. ஆனா ஹியூமன் பாடியே மாறிடும். ஒன்னு ஆடா பிறந்துடும், ஒரு பொண்ணா பிறந்துடும். இறைவன் அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. உங்க 2 கையும் ஒரே அளவில் இருக்காது. 2 கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை கைரேகையில தான் கண்டுபிடிக்க முடியும். 2 பேர் கையிலும் வேற வேற ரேகை இருக்கும். அதையும் ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணீங்கன்னா பலன் கரெக்டா வந்துடும். சரியா? நெக்ஸ்ட், யாருக்கு என்ன சந்தேகம்ங்கிறது தான் வேணும். வணக்கம் ஐயா. நீங்க தான் நல்லாவே பேசுறீங்களா, அப்புறம் என்ன சந்தேகம்? பேர் ஸ்ரீனிவாசனுங்க ஐயா. ஸ்ரீனிவாசன் பேரு. ஸ்ரீனிவாசன் புதுக்கோட்டையில இருந்து வரேங்க ஐயா. ஒன்றும் கிளியராகவே இல்லை. பேரு ஸ்ரீனிவாசன். பேர் ஸ்ரீனிவாசன். புதுக்கோட்டையில இருந்து வரேங்க. புதுக்கோட்டையில இருந்து வரீங்க. அதை பார்த்தனே கூட 5 வருஷமா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. 5 வருஷமா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி. கிடைக்க மாட்டேங்குது. 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் ஆகுது. சரி. எனக்கு எப்ப கிடைக்குங்கிறது தான் என்னோட கேள்வி. என்ன லக்னம்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். 10ஆம் அதிபதி எங்க இருக்காரு? சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் அதிபதி 6ல இருந்தா கொஞ்சம் டிலே ஆகும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா சுக்கிரன் சூரியன் சாரத்துல இருக்காருங்க ஐயா. சூரியன் தானே ராஜகிரகம், ராயல் பிளானட். அவர் தான். அரசாங்க வேலைன்னா சூரியன் தொடர்பு இருந்தா தான் கிடைக்கும். சூரியன் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் சூரியன் சாரத்துல இருக்காரு. சூரியன் சுக்கிரன் சாரம், சுக்கிரன் சூரியன் சாரம் நட்சத்திர பரிவர்த்தனையில இருக்காங்க. அதனால ஒண்ணு இல்ல, 2 கிரகம் வேற வேற தானே. இல்ல சனி சூரியனை பாக்குறாருங்க, அதனால தாமதமாகுதா? சனி சூரியனை பார்க்க சுக்கிரன் இருக்காருல்ல. சுக்கிரன் இருக்காருல்ல. ஆமா. சுக்கிரன் சனிக்கு நண்பன் தானே. ஆமா. இப்ப உங்களுக்கு குரு விருச்சகத்தை பாக்குறாரு இல்லையா? ஆமா. சூரியனுக்கு நண்பன், புதனுக்கு நண்பன் இன்னைக்கு கோச்சார ரீதியா. இல்ல ஜாதகத்திலையும் சனி சூரியனை பாக்குறாரு. நல்லது, நல்லதான், கண்டிப்பா கிடைக்கும். 5 வருஷமா முயற்சி பண்றேன், லேட் ஆகுது. முயற்சி பண்ணி கிடைக்கும். உங்க லக்னம் சொல்லிட்டீங்க இல்லையா? அது கொஞ்சம், ஆனா 6க்கு வந்துட்டாருல்ல. ஆமா. அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. ஆனா கிடைக்கும். சூரியன் சம்பந்தப்படலைன்னா கிடைக்காது. சரிங்க. சூரியன் சம்பந்தப்பட்டதா அரசாங்க வேலை கிடைக்கும். நன்றி. சூரியன் சம்பந்தப்படாம இருந்தா கிடைக்காது. அப்ப நீங்க இது அதுக்கு அப்ப வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தொழில் தான் பார்த்துக்கணும். நன்றி. தேங்க்யூ. சந்தேகம் தீர்ந்துதான் போலாமா? ஐயா வணக்கம் ஐயா. எக்கோ வருது ஐயா. ஒரு 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தசை நடத்தும் போது இப்படி திரும்புங்க, அவங்கள பாருங்க, சொல்லுங்க. 2 ஆதிபத்தியம் ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அது எந்த ஆதிபத்தியம் பலன் நமக்கு அதிகமா கிடைக்குது எப்படி பார்க்கணும்? தசை நடக்கும்போது இல்லையா? தசை நடக்கும்போது அதாவது 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தசை நடத்தும் போது அது எந்த ஆதிபத்தியம் அதிகமா செய்யும்? வெரி குட். யாருக்கு கேட்கறீங்க? கொடுக்கா வேற யாருக்காக தான்? சரி. எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காரு? இப்போ மகர லக்னம் ஐயா. மகர லக்னம்.
குரு தசை நடக்குதுயா. குரு தசை நடக்குது. குரு வந்து மீனத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. குரு மீனத்துல இருக்காரா? மீனத்துல சரி. இருக்காரு. புதனோட சாரத்துல இருக்காரு. சரி. அது வந்து எப்படி பலன் தரும்? புதனோட சேர்ந்து குரு மீனத்துல இருக்காரு. புதனோட சாரத்துல, புதனோட நட்சத்திரத்துல இருக்காரு, ரேவதியில புதன் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்துல அப்படி சொல்லுங்க. அதுல எந்த இது வேலை செய்யணும் கேக்குறீங்களா? எது வந்து எந்த, அதாவது 12ஆம் வீட்டு பலன் அதிகமா தருமா, 3ஆம் வீட்டு பலன் அதிகமா தருமா? எது 12ஆம் வீடு? குருதசை நடக்குது இல்லையா, அது வந்து எந்த வீட்டோட பலன் வந்து அதிகமா செய்யும்? ஒரு கிரகம் ஒரு ரெண்டு வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு இல்லையா? நல்ல பொறுமையா. ஒரு கிரகம் 2 தனுசுக்கும் மீனத்துக்கும் வர்றாரு அப்படி வச்சுங்க. தனுசை தாண்டி வந்துட்டாருன்னா மீனத்துக்கு தான் பலன் கொடுப்பாரு. தனுசுக்கு உள்ள இருந்தாருன்னா தனுசுக்கு தான் பலன் கொடுப்பாரு. இப்ப விருச்சகத்தில் இருந்தா கூட தனுசுக்கு தான் பலன் கிடைக்கும். கும்பத்துக்கு வந்துட்டா மீனத்துக்கு தான் பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு வந்துடுறாரு. இந்த 2 ஆதிபத்தியத்துல ஒரு ஆதிபத்தியத்தை தாண்டிட்டாரு, இன்னொரு ஆதிபத்தியத்துக்குள்ள வந்துட்டாரு. 2வது ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும். அதுதான் செய்யும், முதல் செய்யாது. புரியுதா உங்களுக்கு? இல்லையா, இப்ப அதுவே வந்து குருவே வந்து புதனோட நட்சத்திரம் இருக்குது. அது மகர லக்னத்துக்கு வந்து 6, 9 கூடியவரா இருக்காரு. அப்போ வந்து 6ஆம் வீட்டு பலன் அதிகமா செய்யுமா, 9ஆம் வீட்டு பலன் அதிகமா செய்யுமா? இப்பதான் அதுக்கு தானே விளக்கம் சொன்னேன். 6, 9க்கு 6க்கும் 9க்கும் உடையவன். அதாவது நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் சொல்றது குருவோட இதெல்லாம் ரேவதியில சொல்றீங்க. ரேவதி நட்சத்திரம் சொல்றீங்க. நீங்க கன்னி வேலை செய்யுமா மிதுன வேலை செய்வான்னு கேக்குறீங்க. இப்ப ரேவதி நட்சத்திரம் போது எந்த பக்கம் போவாரு? கன்னி பார்த்து போவாரா மிதுனத்தை பத்தி போவாரா? கன்னி பத்தியா? கன்னி தான் ஓவர்டேக் பண்ணி வந்துட்டார்ல, அப்ப மிதுனம் தானே வேலை செய்யும். அதுதான் அதுலயும் சொன்னேன் உங்களுக்கு. 2 ஆதிபத்தியம் இருந்தா ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை தாண்டிருச்சோ அடுத்து எந்த ஆதிபத்தியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதோ அதுதான் வேலை செய்யும். அப்புறம் அந்த தசாநாதனே அது இன்னொரு ஆதிபத்தியத்துக்கு மறைஞ்சா அந்த வீட்டோட பலன் தராதயா? தசாநாதனே அவர் இன்னொரு வீட்டு இருக்குல்ல, ஆதிபத்திய வீடு, அந்த வீட்டுக்கு வந்து 6லயோ 8லயோ மறைஞ்சிறாரு. அப்போ வந்து அந்த வீட்டோட பலன் வந்து கம்மியா தான். எந்த தசை? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சுக்கிரதசையா? சுக்கிரதசை. சுக்கிரதசை வந்து துலாம்ல இருக்காரு. துலாம்ல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஆதிபத்தியமா வருவாரு. அப்போ வந்து ரிஷபத்தோட வீட்டு பலன் தரமாட்டாரா? துலாத்திலேயே இருந்தாருன்னா துலாத்தோட பலனை தான் கொடுப்பாரு. துலாத்தை விட்டு எஸ்கேப் ஆகி விருச்சகத்துக்கு வந்துட்டாருன்னா ரிஷபத்தோட பலன் தான் கொடுப்பாரு. 2 விஷயம் வச்சுக்க. புதனும் சுக்கரனும் மறைஞ்சாலும் பலன் கொடுப்பாங்க. மறைந்த புதன் நிறைந்த வித்தைன்னு சாத்திரம். அவங்களுக்கு மறைவு கிடையாது. மறைஞ்சாலும் பலன் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு கிரகம் புதனும் சுக்கரனும் தான். சரியா? சரி, புரிஞ்சுதா? இன்னும் தெளிவு இல்லையா? வெரி குட். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு சொந்த வீடு இன்னும் அமையல. சொந்த வீடு எப்போ அமையுன்னு கேட்கறது வந்துங்க ஐயா. சொந்த வீடு உங்களுக்கு அமையலையா? ரைட். எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? காடு கொஞ்சம் இருக்குங்க ஐயா. ஒரு 54 சென்ட் இருக்கு. 54 சென்ட் காடு இருக்கு. அதை வித்துட்டு தான் கட்டணும். காட்டை வித்துட்டு சொந்த வீடு கட்டலான்னு இருக்கீங்க. வித்துட்டீங்களா? இன்னும் விற்கலங்க ஐயா. அதை வித்துட்டு தானே வீடு கட்ட கேட்கணும். அதை வச்சுக்கிட்டு நீங்க வீடு கட்ட முடியாது. அதுதான் கேட்கறதுக்கு. அது உங்களது இல்ல, அந்த சொத்து உங்களது இல்ல. அதனால அதை வித்தா தான் நீங்க வீடு கட்ட முடியும். அது இருக்க கட்ட முடியாது. சரி, லக்னம் என்ன? சிம்ம லக்னம் ஐயா. சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். ரைட். வீட்டு கூட இருக்கிற குரு இல்லையா? சிம்ம லக்னத்துக்கு விரையாதிபதி சந்திரன். ஏதாவது ஒரு பொருளை விரயம் பண்ணி கட்டுனீங்க, கையில படம் கிடையாது போகிட்ட, விரயம் பண்ணாம கட்ட முடியாது. அப்ப விரயம் பண்ணி தான் கட்டணும். அப்ப அதை வித்தாத்தான் வீடு கட்ட முடியும். அப்ப அது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது எப்பங்க ஐயா விற்கும்? இப்பவே முயற்சி பண்ண நடக்கும். சனி மீனத்துக்கு வந்துட்டாருன்னா நடத்திடுவார். சிம்ம லக்னத்துக்கு 8க்கு வர்றாரு இல்லையா? அப்போ ஒரு விரயம் பண்ணிடுவார். அதை நீங்க வித்து வீடு கட்டும் போது சுப விரயமா போயிடும். இப்ப நடக்கிறது குருதேசம் தாங்க ஐயா நடக்குது. குருதேசம் நடக்குது. குருதேசம் நடக்குது. சுக்கரதேசம். குருதேசம். குரு வீட்டுக்கு தானே வர்றாரு சனி. அதை கட்டிடுவீங்க. ஆனா எதையாவது வித்தா தான் நீங்க கட்ட முடியும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க, வித்தணும். 8க்கு வந்தாருன்னா விரயம் பண்ணணும். அதனால விரயம் பண்ணிட்டீங்கன்னா கட்டிடலாம். நெக்ஸ்ட்.
புரிஞ்சதா எல்லாருக்கும் தான். யாராவது ஒருத்தர் உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லணும். யார் சொல்றீங்க? உங்க ஜாதகத்தை நீங்க எந்த அளவு ஆராய்ச்சி பண்ணி இருக்கீங்கன்னு தெரியணும். யார் சொல்றீங்க? ஏமா உங்க ஜாதகத்தை தான் நம்ம சொல்றேன். கைரேகை கேட்டாதான் ஏதாவது ஏமாத்திடுவாங்கன்னு பயப்படணும். ஜாதகத்தை சொல்லி என்ன முடியும்? யாராவது ஒருத்தர் உங்க ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லணும். அது சரியா தப்பான்னு நான் பார்க்கணும். ஏன்னா கணியர் வந்து உங்களுக்கு நோக் அண்ட் கார்னர் கரெக்டா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதை நீங்க புடிச்சுக்கிட்டீங்களான்னு தெரியணும். யார் சொல்றீங்க? உங்க ஜாதகத்துக்கு நீங்களே பலன் சொல்லணும். அது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்க ஜாதகத்துக்கே சொல்றது தைரியம் இல்லையா? அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு சொல்றது? என்ன இந்த பக்கம் ஒருத்தருமே பேச மாட்டேங்கிறீங்க? லேடிஸ் தான் பேசுறாங்க. வீட்டில் தான் லேடிஸ் பேசுறாங்க. வெளியே வந்தாவது நீங்க பேசுங்களேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஏன் ஒரு ஜாதகத்துல வந்து கன்னியா லக்னம், ஒரு ஜாதகத்துல கன்னியா லக்னம், அவங்க வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் உச்ச மகரத்துல. யாருக்கு? பொண்ணு. உங்க பொண்ணு. சரி. 25 வயசு ஆகுது. சரி. அப்போ அவர் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இப்ப இன்னும் திருமணம் அமையலைங்களா? யார் அஷ்டமாதிபதியா வர்றா? செவ்வாய் பகவான். கன்னியா லக்னத்துக்கு சத்ரு அஷ்டமாதிபதியா வர்றாரு இல்லையா? கன்னியா லக்னத்துக்கு பாவிதான செவ்வா. கன்னியா லக்னத்துக்கு செவ்வா பாவிதானம்மா. 3 8க்கு அதிபதி.